Class 10th exercise 2.3 first sumல என்ன கொடுத்திருக்கு 5 subdivision கொடுத்திருக்காங்க அதுல find the least positive value of x so x கொடுக்கல அந்த x தான் நம்மள find out பண்ண சொல்லிருக்காங்க ஓகே first subdivision பார்க்கலாம் 1 equivalent x mod 8 ஓகே இப்போ x இந்த சைடு கொண்டு வரணும் ஸோ ஈக்குவல் டு போட்டுக்கலாம் ஈக்குவல் டு போடும்போது நம்ம ஏதாவது ஒரு இன்டிஜர் கூட மல்டிபிள் பண்ணிக்கலாம் ஸோ 71 மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 8k ஸோ மல்டிப்ளஸாக இருக்கும் கண்டிப்பாக மாடுன்றப்போ 71 மைனஸ் எக்ஸ் இஸ் ஏ மல்டிபிள் ஆஃப் 8 முடியும் நம்ம 71ல் இருந்து ஒரு நம்பரை மைனஸ் பண்ணும்போது 8 மல்டிபிள்ஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அப்போ 71லேருந்து எந்த நம்பரை மைனஸ் பண்ணினா உங்களுக்கு மல்டிபிள்ஸ் ஆஃப் 8ஆக இருக்கும் 7 மல்டிபிள் பண்ணும்போது 64 வரும் 64 is 8 8s are 64 therefore the least positive value is must be x equal to 7 7 தான் இருக்க முடியும் ஓகே இதுக்கு மேலே கம்மியாக நீங்கள் மைனஸ் பண்ணும்போது என்னாகும் அது மல்டிபிள்ஸ் ஆஃப் 8ஆக இருக்காது செகண்ட் சப்டிவிஷனில் தி சேம் திங் தான் 78 ப்ளஸ் எக்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க இங்கே 3 mod 5 கொடுத்துட்டாங்க எப்பயும் போல தான் நம்ம செய்ய போகிறோம் 3 இந்த சைடு கொண்டு வந்து மைனஸ் பண்ணிட்டா இது வந்து என்னவாக இருக்கும் 5 மல்டிபிள்ஸாக இருக்கும் ஓகே இப்போ இதை கொஞ்சம் 78 மைனஸ் 3 வந்து 75 ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5k இப்போ 75 ப்ளஸ் எக்ஸ் வந்து எதோட மல்டிபிள்ஸாக இருக்கும் 5ஓட மல்டிபிள்ஸாக இருக்கும் இப்போ 75 கூட கண்டிப்பாக ஒரு 5 ஆட் பண்ணும்போது தான் 80 வரும் ஓகே அப்போ 80 வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 கண்டிப்பாக therefore the least positive value x must be x equal to 5 third subdivision 89 equivalent x plus 3 mod 4 இந்த x plus 3 அப்படியே இந்த சைடு கொண்டு வர போகிறோம் மைனஸில் ஸோ மைனஸ் உள்ளே கொண்டு போய் மல்டிபிள் பண்ணும்போது x மைனஸ் 3 is equal to 4k இப்போ சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன வருது 86 மைனஸ் எக்ஸ் இது வந்து 4 மல்டிபிளாக இருக்கணும் ஓகே இப்போ ஒரு நம்பரை மைனஸ் பண்ண போகிறோம் அந்த நம்பரை மைனஸ் பண்ணும்போது அது வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 4ஆக இருக்கணும் ஸோ நமக்கு பார்த்தாலே தெரியும் 84 வந்தால் மல்டிபிள்ஸ் ஆஃப் 4ஆக இருக்கலாம் ஸோ 84 வேணும்னா ஒரு 2 மைனஸ் பண்ண போகிறோம் therefore the least positive value x is must be x equal to 2 fourth subdivision 96 equivalent x by 7 mod 5 ஓகே இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ 5ஆல் நம்ம டிவைட் பண்ணும்போது பேலன்ஸ் 1 தான் இருக்கும் ஓகே 96 5ஆல் டிவைட் பண்ணும்போது 1 இருக்கும் அப்போ இதை வந்து எப்படி எழுதலாம் 96 ஈக்குவலண்ட் 1 mod 5ன்னு எழுதலாம் சரிங்களா இப்போ எக்ஸ் பை 7 இருக்கிற இடத்துல இங்கே 1 இருக்குது ஸோ இது ரெண்டும் ஈக்குவலண்டாக தான் இருக்கும் ஸோ அது ரெண்டையும் ஈக்குவல் பண்ணுறோம் ஈக்குவல் பண்ணும்போது நமக்கு எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்கி 7 நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் சப்டிவிஷனில் 5x ஈக்குவலண்ட் 4 mod 6 4 mod 6ன்னு அவங்களே கொடுத்தாங்க 6ஆல் இந்த நம்பரை டிவைட் பண்ணும்போது 4 பேலன்ஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க ஸோ 4 மைனஸ் பண்ணும்போது கண்டிப்பாக இது எதாவோட மல்டிபிள்ஸாக இருக்கும் 6ஓட மல்டிபிள்ஸாக இருக்கும் ஓகே அப்போ 5xலேருந்து 5x எக்ஸுக்கு ஒரு நம்பர் போடும்போது அதை மல்டிபிள் பண்ணி மைனஸ் 4ஆல் மைனஸ் பண்ணும்போது அது 6 டேபிளில் உங்களுக்கு வரணும் ஓகே அந்த மாதிரி நம்பர் என்ன 5 2s are 10 10லேருந்து 4 மைனஸ் பண்ணினா என்ன வரும் 6 வரும் அது 6ஆல் டிவைட் ஆகும் லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூன்றதுனால நம்ம 2 எடுத்திருக்கோம் ஸோ அந்த எக்ஸோட வேல்யூ என்ன 2